பைரட்ஸ் ஆஃப் த கெரிபியன்ல நம்ம ஜாக் ஸ்பேரோவை பார்த்தாலே பலார்னு ரெண்டு பேரும் அறைவாங்கல்ல. எதனாலன்னு தெரியுமா? ஏன்னா ஜாக் ஸ்பேரோ பார்த்து விட்ட வேலை அப்படி. ஜாக் ஸ்பேரோ டார்ச்சுக்கால ரெண்டு பொம்பளைங்களை மீட் பண்ணிருப்பாரு. ஒருத்தி பேரு ஸ்கார்லட், இன்னொருத்தி பேரு கிஸ்லி. ரெண்டு பேர்கிட்டயுமே தனித்தனியா தான் பழகி இருப்பாரு. ஜாக் ஸ்பேரோட பேச்சு திறமையை பத்தி தான் தெரியுமே. பேசி அவங்கள நல்லா ஏமாத்தி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் ரிங்லாம் போட்டு விட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. அவங்களும் ஆசையா அந்த இடத்துக்கு வரும்போது ரெண்டு பேரும் யதார்த்தமா மீட் பண்ணிப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண வந்த ஆளு ஒரே ஆள் தான் அப்படின்னு. அதிர்ச்சியில அந்த இடத்துக்கு வெளியில போய் பாக்குறாங்க. அது கல்யாணம் நடக்கிற இடம் கிடையாது, ஏலம் நடக்கிற இடம். ரெண்டு பேரையும் ஏமாத்தி ஏலத்துல வித்துட்டு அனாமரியாவோட போட் ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு நம்ம ஜாக் ஸ்பேரோ. எதுக்காக வித்தாரு தெரியுமா? ஒரு புது பைரட் தொப்பி வாங்குறதுக்காக தான். அந்த ஏலத்துல இருந்து எப்படியோ கிஸ்லியும் ஸ்கார்லட்டும் தப்பிச்சிடுறாங்க. இதுல கடுப்பான ஸ்கார்லட் கொய்யால இவனை ஏதாச்சும் பண்ணணும்டா, பழி வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டையை போட்டு போனார்ல அந்த போட்டு, அதுல சொருவி இருந்த நட்டு போல்ட் எல்லாம் உருவி விட்டுருவாங்க. அதனாலதான் அவரோட போட்ல தண்ணி ஒளிவிட்டே இருக்கும். அப்படிதான் அந்த போட்டு மூழ்கிறபடி லெஜெண்டரியான அந்த கேப்டன் ஜாக் ஸ்பேரோட என்ட்ரியை கொடுத்திருப்பாரு. அண்ட் அப்ப ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, இந்த பயலை எப்ப பாக்குறோமோ அவன் கன்னத்துல பலார்னு ஒரு அறை விடணும் அப்படின்னு. அதனாலதான் அவங்க கிட்ட ஜாக் ஸ்பேரோ போனாலும் ஜாக் ஸ்பேரோ பேரை சொல்லிக்கிட்டு யார் போனாலும் அறை தான் விழுவும். இப்ப நான் சொன்ன கதையை டிஸ்னியோட அபிஷியலா ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஷார்ட் பிலிம்ல சொல்லியிருப்பாங்க. அதை தான் நான் சொல்லியிருக்கேன்.